ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் உடம்புல ரத்தமே இல்லை, ரத்தம் சிகப்பணுக்களே இல்லைன்றாங்க. சிகப்பணுக்கள் இல்லாததால உடம்புல பலம் இல்லை, வெளிரி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும் சிகப்பணுக்கள் அதிகரிக்கிறதுக்கும் அவங்க உடம்பை தெம்பு பண்ணுறதுக்கான மருத்துவம் இது. ஏன்னு கேட்டால் ரத்தம் இல்லைனாலே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும், எல்லா நோய்களும் அவங்களுக்கு தொத்திக்கிறோம். சாதாரணமாக அவங்க வீட்டை விட்டு வெளியேறினாலே காய்ச்சல் வந்துடும், வெயிலுக்கு போனால் சூடு பிடிச்சிக்கிறோம், அவங்க உடம்பு எதுக்கும் தாங்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே ரத்தம் இல்லாமல் போயிடுது, ஹீமோகுளோபின் குறைஞ்சிருது. அவங்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. ஏன்னா ரத்தம் கூடினா தான் எல்லா நோயும் தாங்கக்கூடிய சக்தி வரும். இந்த ரத்தம் கூடுறதுக்கும் இந்த தாளம் விழுதை நம்ம பயன்படுத்துகிறோம். தாளம் விழுது எல்லா வகையிலையும் நமக்கு பயன்படும். நம்ம உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகள்லையும் இது வேலை செய்யக்கூடியது, நீர்ச்சத்து உள்ளது, இது உள்ள உப்புக்களையும் குறைக்கக்கூடியது, கழுவி களையக்கூடியது. இது ரத்தத்தினுடைய அணுக்களை அதிகரிக்கும், நம்ம உடம்புல சத்தை கூட்டக்கூடியது. அதனால தாழை விழுதை இன்னைக்கு பயன்படுத்துகிறோம். தாழை விழுது ஆற்று ஓரங்களையும் குளங்கள் ஓரத்துலையும், இது மலை ஓரத்திலிருந்து நீர்வீழ்ச்சி ஓரத்துலையும் இது அதிகமாக வளரக்கூடியது. இதனுடைய புதைகள் நிறைய தாளம் விழுதில் விழுதுகள் தானாக இருக்கும். ஏன்னா இதில் அந்த பூக்களில் பாம்புகள் பூனாகம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை அதிகம் பேர் யாரும் கிட்ட போய் எடுக்க மாட்டாங்க. பூனாகன்றது ஒரு சிறிய அளவுக்கு இருக்கும். அது எந்த அளவு இருக்குன்னா சொல்லப்போனால் புழு அளவு கூட இருக்காது, நம்ம பார்வைக்கே தெரியாது. தலையில் வச்சுருந்தா தலையில் கொட்டிடும். சில பேர் ஏன் இறந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா பூனாகம் கொட்டினா அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பூனாகம் எதில் இருக்குன்னா தாழம்பூவில் தான் இருக்கும். பூவினுடைய மகரந்தத்தில் போய் அந்த பூனாகம் இருக்கும். அதனால் இதை யாரும் போய் பறிக்க மாட்டாங்க. அப்படியே பறித்தாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த தாழம்பூவிலேருந்து அந்த மரத்தினுடைய விழுதுகளில் குறுக்க நேருக்கு நேரம் இறங்கி அந்த மரத்தை காப்பாற்றக்கூடியது இந்த விழுது. மரத்தை காப்பாற்றக்கூடியது, அது நம்மளையும் காப்பாற்றுறோம். இதை நம்ம மருந்தாக இப்போ பயன்படுத்த போகிறோம். இதோட சேர்ந்து நம்ம என்னைக்கும் சமையலில் பயன்படுத்துகிற பீட்ரூட், சிகப்பு அணுக்களை அதிகரிக்கக்கூடியது இந்த பீட்ரூட். இந்த பீட்ரூட்டை குறைந்தது 3 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு உடம்புல ரத்த அணுக்கள் அதிகரிக்கும். ரத்தம் குறைபாடு உள்ளவங்களுக்கு ரத்தத்தில் சிகப்பணுக்களை கூட்டினோம்னா கண்டிப்பாக அவங்க பீட்ரூட் எடுக்கணும். அவங்க பீட்ரூட் எடுக்கிறதுல பல வகை உண்டு. அவங்க சமையலில் பொரியலாகவும் கூட்டாகவும் செஞ்சு அதில் கொஞ்சம் உப்பை சேர்க்கும்போது அதனுடைய தன்மை குறைஞ்சிரும். உப்பு சேர்க்கக்கூடாது. பீட்ரூட் உப்பு சேர்க்காமல் சமைக்கணும். உப்பு சேர்க்காமல் அதுக்கு பதில் சர்க்கரையை பயன்படுத்தலாம். சர்க்கரையை பயன்படுத்தி பீட்ரூட்டை என்ன செய்யணும்னா, பீட்ரூட்டில் இருந்தும் நம்ம தாழையில் இருந்தும் இதோடு சேர்ந்து ஆப்பிள், நம்ம ஆப்பிளை ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 1/4 பங்கு பீட்ரூட்டு, இது மூணுத்தையும் அடித்து ஒரு பழக்கூழாக அடித்து ஜூஸாக மாற்றி இதை குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல ரத்தம் கூடும், ஹீமோகுளோபின் கூடும்னு சொல்லியிருக்கோம். இதை நிறைய பேர் பயன்பெற்றுட்டு வராங்க. நிறைய பேர் தகவல் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் உடம்பு கொஞ்சம் தெம்பு இருக்குதுன்னு சொல்லி. அதை விட இது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே. ஏன்னா இதில் விழுதுகள் சேர்க்குறோம். தாளம் விழுது சேர்க்கும்போது அதை விட ஒரு படி மேலே போய் நம்ம உடம்புக்கு அதிக அளவு நன்மையை தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, இது ஒரு வகையான லேகியமாகவும் நம்ம தயாரிக்க போகிறோம். இதில் பேரிச்சம்பழம் சேர்க்குறோம். பேரிச்சம்பழம் உடலில் சத்துக்களை அதிகரிக்கும். அதை ரத்தத்தை கூட்டும்பொழுது, சத்து கூடும்பொழுது தான் உடம்புல சத்து கூடும், சதைப்பிடிப்பு ஏற்படும். சதைப்பிடிப்பே இல்லாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா ரத்தம் குறைபாடுகள் உங்களுக்கு சதையே இருக்காது. ஏன் சதை இருக்காது? ரத்தம் இருந்தால் தானே ஊறும். இன்னைக்கு சதைகள் உருகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா உணவுகள் அந்த மாதிரி இருக்குது. உணவுப் பொருள்களில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதோட சேர்ந்து நம்ம உப்பான ஒரு மருந்தை செஞ்சோம்னா அந்த உப்பும் சேர்ந்து நம்மளை அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இனிப்பு சுவையோட நம்ம மருத்துவம் செய்கிறோம். இதுக்கு கூட நாட்டு மாட்டு நெய். இந்த நாட்டு மாட்டு நெய்யை ஏன் சொல்கிறோம்? ஒவ்வொரு முறையும் நாட்டு மாட்டு நெய் எடுக்க சொல்கிறோம்னா, அந்த நாட்டு மாட்டு நெய் உடலில் அதிக அளவு சத்தை கொடுக்கக்கூடியது. குறைந்தது ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 கிராம் சாப்பிட்டாலும் அது கொழுப்பு சத்தை உண்டாக்காது. அவங்க உடம்பை பாதுகாக்குமே தவிர பாதுகாப்பு இல்லாமல் ஆக்காது. பாதுகாப்புனா எந்த ஒரு நிலையிலையும் அவங்க உடம்பு நல்ல ஒரு தெம்பாக இருப்பாங்க. எந்த இடத்துலையும் அவங்களுடைய உடல் உஷ்ணத்தோடு இருக்கும், நல்ல ஒரு சீராக இருக்கும், குளிர்ச்சியை தட்டுப்படாது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெயில் அடித்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வரணும்னா நாட்டு மாட்டு நெய் சாப்பிடணும். ஏன்னா நாட்டு மாடு 24 மணி நேரமும் நீங்கள் வெயிலில் கட்டி போட்டாலும் மழையில் போட்டிருந்தாலும் அது ஒரு துளி கூட உடம்பு அசைக்காமல் அது இருக்கும். ஏன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம். அதனுடைய பால் சாப்பிட்ட நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி. அதனுடைய நெய் சாப்பிடும்போது உடம்பு நல்ல நிலைக்கு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் கையில் பாலை கொடுத்து நீங்கள் போய் இதை விளக்கு போடணும். எப்படி விளக்கு போடுறது? ஒவ்வொரு மருத்துவமும் நம்ம செய்கிற மாதிரி அந்த பாலை தயிராக்கணும், தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெயை நெய்யாக்கி நெய்யில் திரியை போட்டு விளக்கு போடணும். அந்த மாதிரி மருந்து செய்யும் போது ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி அப்படியே எடுத்து செஞ்சிடக்கூடாது.
ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒரு முறை பிரகாரம் செஞ்சோம்னா தான் அது மருந்தா மாறும். எப்படி பால் வந்து விளக்குல போட்டு எரிக்கிறாங்கன்னா நெய்யாக்குறாங்க, அந்த நெய்யாக்குறதுக்கு இத்தனை பாடம் வரணும். அதே மாதிரி தாளம் விழுத எடுக்கணும். தாளம் விழுதுனுடைய விழுதுகள்ல இருந்து தோல் பகுதியை மட்டும் எடுத்தா போதும், நடுப்பகுதி தேவையில்லை. சைடில் உள்ள இந்த தோல் பகுதியை மட்டும் வெட்டி எடுத்தா போதும், நடுவில் உள்ள முழு நார்களை எடுக்க வேண்டாம், தோல் ஓரம் எடுத்தா போதும். அந்த தோல் வந்து குறைந்தது ஒரு ஒரு கால் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு, அந்த அளவுக்கு வெட்டி எடுத்தா போதும். அதை சுத்தி சுத்தி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். சுத்தி வெட்டி எடுத்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இதுல பயன்படுத்தினா போதும். இந்த தாளை விழுது, பீட்ரூட்டு, ஆப்பிள், பேரிச்சம்பழம், சர்க்கரை இது கலந்த கலவையோட நெய் சேர்க்கிறோம். இதெல்லாம் கலந்த ஒரு மருந்தா தயாரிச்சு ரத்த உற்பத்திக்கான மருந்தை தயாரிக்கும் முறையை இப்ப நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, ரத்த அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு, சிகப்பணுக்கள் அதிகரிக்கிறதுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். அதுக்கு வந்து தாளை விழுதினுடைய தோல் பகுதி 10 கிராம் வெட்டி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடணும். குறைந்தது 1 மணி நேரமாவது ஊறணும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வந்து தண்ணியில் காய்ச்சினாதான் இதனுடைய சாரம் முழுவதும் இறங்க ஆரம்பிக்கும். இதனுடைய சாரம் இறங்கினதுக்கப்புறம் தான் இதோட சேர்ந்து பீட்ரூட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பீட்ரூட் வந்து ஒரு 1/4 கிலோ அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் 10 கிராம் அளவு தான் நம்ம தாளையினுடைய தோல் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கோம். பீட்ரூட் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், இல்லைன்னா அதனுடைய காரத்தன்மை அப்படியே இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வயசானவங்க, சிறு குழந்தைகள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். உடல் மெலிந்தவர்கள், ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, இந்த வெளிரி போயிருக்கிறவங்க, ரத்த சோகையில் உள்ளவங்க யாருக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். சிறுநீர் பாதிப்பானவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும், அவங்களுக்கும் இது கொடுக்கலாம். அது இல்லாமல் குழந்தைகள் வந்து தெரியாத குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப மெலிஞ்ச குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கனமான குழந்தைகளுக்கு கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கலாம், தவறு வராது. இன்னும் பலமாக இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் இது பயன்படும். இதை வந்து வேகும் போதே இதில் சிறிதளவு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த பீட்ரூட் ஆனது நல்லா வேகணும். நல்லா வேகலைன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், அதனுடைய ருசி இருக்கும், ருசியினுடைய தன்மை குறைக்க ஆரம்பிக்கும். இதில் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகம் உண்டாக்கும். அதனால் இதுக்கு வந்து வெள்ளை சர்க்கரையை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஏன் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தினா இதனுடைய சுவையை வந்து மாற்றாமையும் அதனுடைய முழு தன்மையும் கிடைக்கணும். அதனால தான் இதில் வெள்ளை சர்க்கரையை போடுறோம். இது குறைந்தது ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம், வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம். ஆப்பிள் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். ஆப்பிள் வந்து 1/4 கிலோ அடித்து கூழாக வச்சுருக்கோம். இதனுடைய தோல் எதுவுமே நீக்க கிடையாது. தோல் நீக்காதால் அதனுடைய நிறங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி கலரில் நிறத்தில் இருக்குது, காப்பி கொட்டையை அரைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஆப்பிளினுடைய முழு சத்தும் இதில் கிடைக்கும். இதில் வந்து விதைகள் எல்லாம் நீக்கியாச்சு, தோலோடு சேர்ந்து அடித்து எடுத்து வச்சுருக்கோம். இதோட சேர்ந்து நம்ம பேரிச்சம்பழம் வந்து கூழா அடிச்சு வச்சிருக்கோம். பேரிச்சம்பழத்தை இதோட சேர்க்கணும். அந்த நீர்ப்பு சத்து குறைஞ்சதுமே அதனுடைய மனம், அதனுடைய பீட்ரூட்டுடைய மனமோ எல்லா மனமும் மாறி நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது தான் நெய் சேர்க்கணும். நெய் நம்ம தேவைக்கு ஏற்ப சேர்க்கலாம். 50 மில்லியிலேருந்து 100 மில்லி வரைக்கும் தாராளமாக சேர்க்கலாம். அதுக்கு மேலே நெய் சேர்த்தோம்னா அதிக நாள் வச்சுருக்கலாம். நெய் அதிகம் சேர்த்தோம்னா ரொம்ப நிறைய நாள் வைக்கலாம். இதில் வந்து தேவைக்கு ஏற்ப சர்க்கரையும் அதிகரிச்சுக்கலாம். இந்த ரத்த அணுக்களை கூட்டுறதுக்கான மருந்து இப்போ தயாரிச்சிருக்கேன். இது ஒரு லேகியம். இது லேகியத்தை வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம், சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது அளவு முறைன்னா ஒருத்தருக்கு 50 கிராம் அளவுக்கு சாப்பிட்டாலே போதும். 50 கிராம் சாப்பிட்டாலே உடம்புல வந்து ரத்த அணுக்கள் கூடிரும். ரத்த அணுக்கள் கூடும்போது தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா, குறைந்தது 15 நாள் சாப்பிட்டாங்கன்னா ஒரு 2 கிராம் அளவுக்கு ரத்த அணுக்கள் கூடியிருக்கும். 7 கிராம் ரத்தம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 9 கிராம் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும்.
ஒரு 10 நாள்லயே. அப்போ வந்து தொடர்ச்சியாக சாப்பிட சாப்பிட ரத்த அணுக்கள் கூடும். ரத்த அணுக்கள் கூடுறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், நோயாளிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். இதை இதனுடைய மனமும் ருசியும் இதனுடைய நிறமும் அவ்வளவு மனம் இருக்கு. இது வந்து அப்படியே இந்த சூடோடையே சாப்பிட்றணும் போல இருக்கும். ஏன்னா இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் எங்கள் வீட்டில் செய்வேன். எல்லாரும் என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அது இல்லாமல் இதை என் பசங்க வந்து கல்லூரிக்கு கொண்டு போவாங்க. கல்லூரிக்கு கொண்டு போனால் ஒரே நாளில் சாப்பிட்ருவாங்க. இதை வந்து நான் 1 மாதம் வச்சிருக்கிற மாதிரி செஞ்சு கொடுப்போம். ஆனால் அது பசங்களை விட்டுட்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ருசியானது. இதனுடைய மனமும் ருசியும் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து புத்துணர்ச்சியை உண்டு பண்ணும். புத்துணர்ச்சி உண்டு பண்ணும்போது அதிக அளவு சத்து இருக்கும். ரத்தத்தில் எவ்வளோ ரத்த அணுக்கள் வந்து இல்லாமல் இருந்தாலும் அந்த வெள்ளை அணுக்கள் அதிகரிச்சிருந்தாலும் சிகப்பு அணுக்களை இது கூட்டக்கூடியது. நான் உடம்புல அனைத்து வகையான சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது. இந்த நெய்யில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு நெய்யில் சேர்க்கும்போது அது நிறைய சத்தை கொடுக்கும். அதனோட சேர்ந்து நம்ம ஆப்பிள் சேர்த்துருக்கோம், பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம், தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் ஏன் சர்க்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்தோம்னா இது வந்து மனம் மாறிடும். இதனுடைய தன்மை புளிப்பு தன்மையாக மாறிடும். புளிப்பு தன்மையாக மாறினா குழந்தைங்க சாப்பிடாது. அதனால் சர்க்கரையை சேர்த்துக்குங்க. பனை வெல்லம் தேவையில்லை. வெல்லம் சேர்த்தாலும் லேசாக புளிக்க ஆரம்பிச்சிடும். அதில் வந்து லேசாக ஒரு இது மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் சர்க்கரை சேர்த்தோம்னா இது வந்து ஒரு லேகியம் ஆகிடும். இதில் நெய் தேவைக்கேற்ப நிறைய சேர்த்தோம்னா எவ்வளோ நாளானாலும் கெடாது. எத்தனை நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்கும் ரத்த குறைபாடுகள் இருக்குது. இன்றைக்கி சாப்பிட்ற உணவில் யாருக்குமே சரியான ரத்தம் ஊறுறது கிடையாது. அதனால் பெரியவங்க 100 கிராம் வரைக்கும் சாப்பிட்றலாம். சிறுவர்கள் 50 கிராம் கண்டிப்பாக எடுத்து சாப்பிடலாம், தவறு கிடையாது. குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன் கொடுத்தா போதுமானது. குழந்தைகள்லாம் 1 வயசு பசங்க, இன்னைக்கு 1 வயசு பசங்கள்லாம் சத்து இல்லாமல் இருக்கிறாங்க. சத்து இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இல்லை அதிக குண்டாக இருக்கிறாங்க. குண்டாக இருந்தாலும் சத்து கிடையாது. அவங்கள பார்த்தீங்கன்னா வெறும் நீர் சத்து தான் இருக்கும். அப்போது அவங்களால போனதுமே படுத்துக்குருவாங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வகுப்புல இருந்து வருவாங்க, வந்ததுமே படுத்துருவாங்க. அவங்களால நிற்க முடியாது. ஏன் முடியல? அலுப்பு, அந்த உடல் அசதி. இந்த அசதியெல்லாம் சரி பண்ணக்கூடியது. சிகப்பணுக்கள் சேரும் பொழுது அசதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுடைய உடலில் வந்து ஆரோக்கியம் அதிகமாகும். ஆரோக்கியம் அதிகமாகும் போது உடலில் வந்து பலம் அதிகமாகும். பலம் அதிகமாகும் முக மலர்ச்சியை கூடும். ஞாபக சக்தியே இல்லைன்னுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான மருந்து. ஏன்னா அணுக்கள் கூடினா தான் ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஞாபக சக்தி இல்லைன்ற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். காலையில் உணவு சாப்பிடாமையே போயிடுது பாருங்க, அந்த பெண்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். நீங்கள் எந்த நேரம் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கிறணும். பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்காமல் கண்ணாடி பாட்டில் வச்சோம்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். நெய்யை வந்து அதிகரிச்சிட்டோம்னா அதிக நாள் இருக்கும். இதை சுண்ட காய்ச்சணும். நீர்ச்சத்தே இருக்கக்கூடாது. அந்த பீட்ரூட்டின் உள்ள நீரும் அந்த ஆப்பிள் உள்ள நீர்ச்சத்தும் இருக்கக்கூடாது. அந்த நீர்ச்சத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து கெட்டு போயிடும். நீர்ச்சத்து இல்லாத அளவுக்கு நெய்யை நல்லா விட்டு அந்த நெய்யிலேயே சுருள கிண்டி எடுக்கணும். இதுக்கு அளவு முறைகள் தேவையில்லை. எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். தினந்தோறும் சாப்பிடலாம். காலையிலையும் சாப்பிடலாம், மாலையிலையும் சாப்பிடலாம். இது 2 வேளையும் சாப்பிடலாம். இந்த 2 நேரமும் சாப்பிட்டாலும் உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். அதனால் இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி, மருந்து இல்லை, இது ஒரு லேகியம். இந்த லேகியத்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து வலிப்பு. இந்த வலிப்புன்னு சொன்னால் இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம். நல்லா நடந்து போயிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்துருவாங்க. அவங்க வெட்டி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாயில் வந்து எச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும். இது ஏன் வருதுன்னா அவங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு, உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். உயர் ரத்த அழுத்தம் கூடிடுச்சுனாலே இந்த வலிப்பு வந்துடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வலிப்பு வர்றது சிலர் வந்து பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கு. பாரம்பரியம்னா பரம்பரையாக அவங்க அப்பாவுக்கு இருக்கும், அவங்க அம்மாவுக்கு இருக்கும். அப்போ வந்து பிள்ளைக்கும் வருது. இன்றைக்கி வந்து ஆணிக்கால் வந்தாலே அவங்க 3 தலைமுறைக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த காக்கா வலிப்பும். இந்த காக்கா வலிப்பு வர்றவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அவங்களுக்கு வந்து உடல் வந்து பலவீனமாக இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அந்த வலிப்பு வர்றவங்களால கண்டிப்பாக அந்த வலிப்பை வந்து கட்டுப்படுத்த முடியாது. வாயில் நுரையாக தள்ளி கீழே விழுந்து அவங்க கையில் இரும்பு சாவியை கொடுப்பாங்க. எதை கொடுத்தாலும் அந்த நேரம் பிடிக்கத்தான் தோணும். ஆனால் சிறிது நேரம் பொறுத்து அந்த செயல் இழந்த மூளை வந்து மீண்டும் வேலை செய்கிற வரைக்கும் அவங்கள வந்து அது சுண்டி இழுத்துட்டு தான் இருக்கும். எல்லா நரம்புகளையும் சுண்டி இழுக்கும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான மருந்து இந்த வேலிப்பருத்தின்னு சொல்கிறோம். இந்த வேலிப்பருத்தி இலை வந்து உத்தாமணின்னு சொல்லுவோம். இது உத்தமமான வேலை செய்யக்கூடியது. இந்த உத்தமமான வேலை செய்யக்கூடியதால் தான் இதுக்கு பேர் உத்தாமணி. இந்த உத்தாமணி இலையை வந்து நம்ம பயன்படுத்தணும். உத்தாமணி இலை இதை வந்து எல்லாம் வந்து வேலியில் தான் படர்ந்துருக்கும். அதனால் வேலி பருத்தி. இது வந்து இந்த காய் வந்து பருத்தி காய் மாதிரி உள்ள பஞ்சு மாதிரி வெடிக்கும். மேலே முள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் முள்ளு கிடையாது. இது ஒரு சுகமாக பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும் மேலே.
ஆனால் பார்த்தா முள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் முள் கிடையாது. முள் இல்லாத காய். இது ரெட்டை காயாக இருக்கும். இது ஒரு காய் இப்போ கீழே விழுந்துருச்சு. ஒரு காய் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஒரு காயை காட்டுறதுக்கு, அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி தான். இது உத்தாமணி. எல்லா ஊர்லேயும் வந்து இது உத்தாமணின்னுவாங்க. சில கிராமங்களில் இது வேலிப்பருத்தி, வேலியில் இருக்கிறதால சில இடத்துல வந்து இதுக்கு ரத்த கொதிப்பு இலைன்னே சொல்லுவாங்க. ஏன்னா ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க இதில் 2 இலை சாப்பிட்டா போதும், அந்த ரத்த கொதிப்பு அடங்க ஆரம்பிச்சிடும். ரத்த கொதிப்பு கூடுனா தான் இந்த வலிப்பே வரக்கூடியது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க எழுப்புறது கஷ்டம், கண் பார்வை குறைஞ்சிரும். ஏன்னா பிபி கூடிடுச்சு, அதனால் கண் பார்வை தெரியல. இதில் வந்து ஒரு 3 இலையை கொடுத்தோம்னா அந்த பிபி எவ்வளோ கூடினாலும் மறுபடியும் சமநிலைக்கு கொண்டு வரக்கூடியது இந்த உத்தாமணி. இந்த உத்தமமான வேலையை செய்யக்கூடியது இந்த உத்தாமணி. இந்த உத்தாமணி பல நோய்களுக்கு பயன்படுத்தலாம். இன்றைக்கி பயன்படுத்துறது இந்த ரத்த கொதிப்பு வந்தவங்களுக்கு, இல்லை அந்த காக்கா வலிப்பு வந்தவங்களுக்கு ரத்த கொதிப்பால் காக்கா வலிப்பு வருது. ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும். ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த இந்த உத்தாமணி இலையை பயன்படுத்துகிறோம். இந்த உத்தாமணி இலையை பயன்படுத்தும் போது இந்த இலையை எங்கே கிள்னாலும் இதில் வந்து உடனே பால் வரும். இந்த இலையில் பார்த்தீங்கன்னா பால் வரும். பால் வந்துச்சுன்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த இலையில் வந்து காம்பை கிள்னதுமே பால் வரும். எல்லாரும் காம்பில் பால் வந்துச்சு, இதை என்ன செய்யறோம், நேரடியாக நம்ம சாப்பிட்றலாம். இது கசப்பு தன்மை உள்ளது. கசப்பு தன்மை உள்ள இது தினந்தோறும் 2 இலை சாப்பிட்டோம்னா நம் உடல் ஆரோக்கியம் கூடும். ரத்தத்தை சீராக செயல்படுத்தக்கூடியது. ரத்த கொதிப்புக்கு நாங்கள் தினந்தோறும் மாத்திரை சாப்பிட்றோம். 2 இலையை சாப்பிடுங்க, ரத்த கொதிப்பு கண்ட்ரோல் ஆகிடும். வலிப்பு வரவங்களுக்கு இது வந்து சிறந்த மருந்து. இந்த உத்தாமணி இலை, இந்த உத்தாமணி இலையை நம்ம பயன்படுத்தி வர வர நம்ம உடலில் உள்ள நரம்புகள் நல்லா இருக்கும். இந்த கசப்பு தன்மை ஒன்றும் செய்யாது. நம்ம உடலை வந்து காப்பாற்றக்கூடியது. தினமும் வந்து அறுசுவை உணவு சாப்பிட்ணும். அதில் ஒரு உணவு வந்து கசப்பு. யாருமே கசப்புனா தொடுறதே கிடையாது. இப்போ இனிப்பையும் தொடுறது கிடையாது. ஏன், கசப்பையும் சாப்பிடுங்க, இனிப்பையும் சாப்பிடுங்க. அந்த முறையை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடலை வந்து காப்பாற்றக்கூடிய தன்மையை உண்டாக்கக்கூடியது. நரம்பு வந்து மூளையில் போய் தான் வேலை செய்யும். மூளை செயல் இழந்தால் தான் வலிப்பு வரும். மூளையை தூண்டி விட்டு அந்த செயல்பாடை கட்டுப்படுத்துறதுல இந்த உத்தாமணி வந்து சிறந்த மருந்து. இந்த உத்தாமணி வந்து வேலியோரம் மட்டும் இல்லை, எல்லா பகுதியிலையும் கிடைக்கும். நம்ம வீடு கட்டாமல் இருக்கிற ஒவ்வொரு நகர்ப்புறங்கள்லேயும் இது இருக்குது. அவங்க யார் வீடு கட்டலையோ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த வெற்று இடத்துல பூரா முளைச்சிருக்கு. அதனால் நம்ம தேடி போக தேவையில்லை, எங்கே போனாலும் இது வேலியில் கிடைக்கும். அதனால தான் இதுக்கு வேலிப்பருத்தி. இந்த இலையை நம்ம பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து மிளகு, இந்த மிளகை பயன்படுத்துகிறோம். ஏன் இந்த மிளகை பயன்படுத்துகிறோம், இந்த மிளகை வந்து இந்த வேலிப்பருத்தி இலையோடு சேர்த்து மென்று சாப்பிட்டோம்னா இந்த வலிப்பு சரியாகும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. இந்த மிளகை வந்து 7 முறை இந்த வேலிப்பருத்தி இலையினுடைய சாரில் ஊற வைக்கணும். 7 முறை ஊற வச்சு நிழல் காய்ச்சல் போடணும். ஒரே முறையில் ஊற வச்சு காய போட்டால் இதுக்கு வந்து பலன் கம்மி. அதனால் நல்ல அதிக சக்தி வேணும், இந்த வலிப்புலேருந்து நம்ம கட்டுப்படணும்னா இந்த வேலிப்பருத்தி இலையை அரைக்கணும். வேலிப்பருத்தி இலையினுடைய சாரோடு சேர்த்து இந்த மிளகை ஊற வைக்கணும். இந்த ஊற வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. எல்லாரும் ஐயா நான் உடனே போனோமா 2 மாத்திரையை திண்டமா உடனே நல்லாச்சா அதை பார்ப்போன்னுவாங்க. அது நிரந்தர தீர்வு இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு. இது நிரந்தர தீர்வு. இந்த வலிப்புலேருந்து நிறைய பேர் இந்த வலிப்பில் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. அவங்க எங்கே விழுந்துருவாங்களோ, அவங்க எந்த இடத்துல விழுந்து அடிபட்டுருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பல்லில் இது மாட்டி விட்டுறாங்க. இப்போ ஏன்னா பல்லில் நாக்கு கடிச்சிக்கிறாங்க. அதனால் வாயில் பல்லு உடையாமல் இருக்கவும் நாக்கு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் அதுக்குன்னே இருக்குது. இரவில் அதை மாட்டிட்டு தூங்குங்கன்றாங்க. மருத்துவமனையில் ஏன் அவங்க ஒரு பாதுகாப்புக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. இந்த வேலிப்பருத்தியை வச்சு நம்ம இப்போ ஒரு மருந்தை தயாரிப்போம். இந்த மருந்தை தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு மிளகு சேர்க்குறோம். இந்த மிளகை ஏன் சேர்க்குறோம்னா இந்த மிளகு மேலே இந்த சாரை விடணும். இந்த மிளகுல இந்த மாதிரி சாரை விட்டு அதை நிழல் காய்ச்சலில் இந்த மாதிரி நிழல் காய்ச்சல் போட்டு சாரில் ஊற வைக்கணும். நல்லா வந்து 1 மணி நேரமாக அது ஊற வச்சு அந்த ஊற வச்ச மிளகு எடுத்து நிழல் காய்ச்சல் போடணும். இந்த நிழல் காய்ச்சல் போட்டு இதை எடுத்து வைக்கணும். இந்த எடுத்து வச்சோம்னா அது மீண்டும் வந்து மறுநாள் ஒரு 3 நாள் பொறுத்து மீண்டும் திருப்பி வந்து இதே மாதிரி உத்தாமணி இலையை அரைச்சி மீண்டும் ஒரு முறை வந்து நிழல் காய்ச்சல் போடணும். இந்த மாதிரி 7 முறை
இந்த உத்தாமணி இலையினுடைய சாறு, அந்த வேலிப்பருத்தியினுடைய சாறில் நம்ம முக்கி எடுத்து வச்சோன்னா மிளகுனுடைய தன்மை மாறி போகும். மிளகு வந்து சுரீநேறி மூளையில் போய் வேலை செய்யக்கூடியது. அந்த மூளையில் வேலை செய்யும்போது இந்த உத்தாமணியினுடைய சாரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்காக வேண்டி இதை வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. முனிவர்கள் எல்லாம் வந்து மறைமுகமாக செஞ்சாங்க. இதை வந்து 7 கடல் தாண்டி 7 இது தாண்டின்னு சொல்லும் மலை தாண்டின் போது அதெல்லாம் மறைமுகமாக வந்து மருந்தை வந்து 7 முறை வந்து முக்கி எடுக்கிறதுக்கு தான் அந்த பயிர். 7 முறை வந்து உத்தாமணியுடைய சாறு, உப்புத்தன்மை, உப்புன்னா வந்து கடல், 7 கடல்னும் போது அந்த 7 முறை வந்து இந்த சாரில், உத்தாமணி சாரில் வந்து முக்கி எடுத்து நிழல் காய்ச்சல் போட்டு அந்த நிழல் காய்ச்சலில் உள்ளதை எடுத்து அதை மெதுவாக நம்ம ஒரு நாளைக்கு 3 மிளகு எடுத்து அரைச்சி தேனில் குழச்சி அதை நக்கிட்டு வந்தோம்னா அந்த காக்கா வலிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த காக்கா வலிப்பு இது ஒரு சிறந்த மருந்து. காக்கா வலிப்பு மட்டும் இல்லை, இந்த வலிப்புக்கே இது வந்து நல்லா கேட்கும். மூளையில் வேலை செய்கிறதுல முக்கியமான மருந்து இந்த வேலிப்பருத்தி. நம்ம சொல்லுவோம் கோரோசனைன்னு சொல்லுவோம். கோரோசனை வந்து அது வந்து மாட்டினுடைய இதிலிருந்து எடுப்பாங்க. அந்த கோரோசனை உள்ள மாட்டுக்கிட்ட இருந்து தான் எடுப்பாங்க, சாதாரண மாட்டுக்கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. அதுவும் மூளையில் வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த வேலிப்பருத்தியை மிளகுல ஊற வச்சு எடுத்து அதோடு சேர்ந்த தேன் சேர்க்கணும். தேன் வந்து இந்த மிளகு வந்து காயலை, இந்த காஞ்சதுக்கப்புறம் இதை தேன் சேர்த்து மேலே சாப்பிடணும். இந்த தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா மூளையில் வந்து பலப்படுத்தும். மூளையை பலப்படுத்தும் போது இந்த ஜன்னி வலிப்பு, காக்காய் வலிப்பு இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இது முக்கியமாக காக்கா வலிப்புக்கு நல்ல மருந்து. காக்கா வலிப்பை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இதை வந்து தினந்தோறும் ஒரு 3 மிளகு அவங்க எடுத்து சாப்பிட்டு வரலாம். இது வேலியில் கிடைக்கக்கூடிய வேலிப்பருத்தி. இது வந்து இலையை கிள்னதுமே பால் வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம். பால் வர்றது வந்து எல்லாமே கெட்டது செய்யாது, நல்லதை செய்யக்கூடியது இருக்குது. அந்த பால் சாப்பிட நமக்கு வந்து உடலுக்கு நல்லது. இந்த அரைச்சி வச்ச மிச்சத்தை வந்து நம்ம உடம்புல எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல இதை தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த வலிகள் காணாமல் போயிடும், வாயு தொல்லைகள் காணாமல் போகும். இந்த வாயுக்கு ஒரு சிறந்த மருந்து வேலிப்பருத்தி இலை. இந்த வேலிப்பருத்தி இலையை நம்ம மூட்டுகளில் வச்சு அரைச்சிட்டு தடவலாம். வேலிப்பருத்தியினுடைய பயன்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேறொரு மருத்துவத்தில் பார்த்தாலும் இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்து முறையை பயன்படுத்தி இந்த காக்கா வலிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.